நீங்கள் இரட்சிப்பு நிறைந்த பாத்திரமே, உங்கள் இதயங்களில் நிறைந்ததெல்லாம் ஸ்தோத்திரமே, நீங்கள் பரிசுத்தம் நிறைந்த பர்வதமே, உங்கள் பாதம் நழுவாத துருகமுமே, நீங்கள் தேவன் தங்கும் இருப்பிடமே, உங்கள் தேவைகள் அனைத்தும் குறிப்பிடுமே. ஹல்லேலூயா. நீங்கள் இரட்சிப்பு நிறைந்த பாத்திரமே, உங்கள் இதயங்களில் நிறைந்ததெல்லாம் ஸ்தோத்திரமே, நீங்கள் பரிசுத்தம் நிறைந்த பர்வதமே, உங்கள் பாதம் நழுவாத துருகமுமே, நீங்கள் தேவன் தங்கும் இருப்பிடமே, உங்கள் தேவைகள் அனைத்தும் குறிப்பிடுமே. ஹல்லேலூயா. நம் தேவன் நம்மோடு இருக்கிறார். மத்தேயு 1:23 வாசிப்போம். கன்னி கர்ப்பவாதியாய் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன். ஹல்லேலூயா. தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்ம அழைத்தவர், உண்மையுள்ளவராக இருக்கார், நம்மோடு இருக்கிறார். நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அச்சமில்லை, பயம் தேவையில்லை. அவர் அன்பின் திருவுருவாக, நமக்கு அன்பின் திருவுருவா இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அன்பின் திருவுருவாக ஆருயிர் பெட்டகம் என்று சொன்னால் மனிதருக்கு எத்தனை அறிவு சொல்லுங்க? 6 அறிவு. அது யாரா சொல்ல முடியும்? என்னன்னு? கண், மூக்கு, வாயு, காது, செவி, உறுப்பு, பகுத்தறிவு. ஹல்லேலூயா. இந்த பெட்டகத்திலே அவர் அமர்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆருயிர் பெட்டகம், 6 அறிவு, பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவு எங்களுக்கெல்லாம் கிடையாது, நமக்கு தான். நாம் தான் அதை வைத்து எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் சகலத்தை ஆண்டு கொள் என்று சொன்னார். அந்த ஆண்டு கொள்வதை அந்த பகுத்தறிவினால் தான் அந்த உலகமே நாம் தான் ஆண்டு கொண்டு இருக்கோம், மனிதர்கள் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த ஆருயிர் பெட்டகத்திலே அவர் இருக்கிறார். ஏழையும் திருமகனாய் இருக்கிறார், இனிக்கும் தேனாய் இருக்கிறார், எலும்பிற்கு ஊனாய் இருக்கிறார், உண்ணும் கனியாய் இருக்கிறார், இந்த உலகத்திற்கே ஒளியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏழையின் திருமகனாய் நம் இதயத்தில் அமர்ந்திருக்கிறார். வேற எங்கும் அல்ல, நமக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நிலைமை எல்லாம் அறிந்திருக்கிறார். எதற்கும் பயப்பட வேண்டிய பயம் இல்லை, தேவையில்லை. எலும்பிற்கு அருமையாக போதகர் சொன்னார், அவர் மென்மையானவர், அழகானவர், அமிர்தமானவர். ஹல்லேலூயா. அவரை வர்ணிக்க வார்த்தையே இல்லை. அப்பேற்பட்ட எளிமையும் அருமையுமானவர் நம் உள்ளத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் இதயத்தில் இருப்பவரே, இம்மானுவேலரே, எங்கள் இதயத்தில் இருப்பவரே, இம்மானுவேலரே, இனிக்கும் தேனாவாய், எலும்பிற்கு ஊனாவாய், உண்ணும் கனியாவாய், இந்த உலகிற்கே ஒளியாவாய், இம்மானுவேலரே, எங்கள் அன்பின் திருவுருவே, ஆருயிர் பெட்டகமே, ஏழை திருமகனாய் எங்கள் இதயத்துள் இருப்பவரே, இம்மானுவேலரே, ஆருயிர் பெட்டகமே, ஏழை திருமகனால் எங்கள் இதயத்துள் இருப்பவரே, இம்மானுவேலரே, தீராத காரியத்தை தீர்த்திடுவீர், தீராத காரியத்தையெல்லாம் தீர்த்திடுவீர், நடக்காத காரியத்தையெல்லாம் நடத்திடுவீர், முடியாத காரியத்தையெல்லாம் முடித்திடுவீர், 3இல் ஒன்றானவரே, முக்கணியே, எங்கள் முதல்வரே. ஹல்லேலூயா. 3இல் ஒன்றானவரே, முக்கணியே, எங்கள் முதல்வரே, தமது முறையான வருகையில் திருச்சபைக்கு முன்னுரிமை அளித்திருமே. ஹல்லேலூயா. அவர் 3இல் ஒன்றானவர், முக்கணியானவர், எங்கள் முக்கணியே, முதல்வரே. ஹல்லேலூயா. நமக்கு யார் முதல்வர்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நமது முதல்வர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. 3இல் ஒன்றானவரே, முக்கணியே, எங்கள் முதல்வரே, தமது முறையான வருகையிலே திருச்சபைக்கு முன்னுரிமை அளித்திருவே. இந்த கடைசி காலங்களிலே முறையில்லாமல் அவர் வருகை, அவர் அப்போ வருகிறார், இப்போ வருகிறார், அந்த தீயில் வருகிறார், அந்த தீர்ந்து வரு சொல்கிறார்கள். நம் தேவன் முறையானவர். ஹல்லேலூயா. பிதா எப்போ அனுப்புகிறாரோ அப்போ வருவார். வருகிறவருக்கும் தெரியாது, இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. நாம் ஏன் ஒரு நாட்கையும் தேதியையும் சொல்லிக்கொண்டு அதை பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள். நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். ஹல்லேலூயா.
அவர் எப்போ வர வேண்டுமோ அப்போ வருவார். பிதா எப்போ அனுப்புகிறாரோ அவர் வருவார். ஹல்லேலூயா. அவர் நமக்காக நம்மை சிலுவையின் இரத்தத்திலே முழுவதுமாக நம்மை மீட்டெடுத்திருக்கார். சிலுவையின் இரத்தத்தை சிந்தி இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் முழுமையாக ஏற்றிருக்கிறார். உங்கள் இரத்தத்திலே அவருடைய இரத்தம் கலந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இரத்தம் பரிசுத்தமானது. ஹல்லேலூயா. பகுத்தறிவு வளர்க்கக்கூடியது. ஹல்லேலூயா. அந்த பகுத்தறிவால் தான் நாம் இன்று அவர் திருச்சபையை வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் நம்மையெல்லாம் மீட்டு எடுத்திருக்கிறார். நம்ம மீட்டு தான் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வார்த்தை 31,173 வசனம் வேதாகமத்தில் இருக்கிறது. நான் ஒவ்வொருவரையும் கேட்போமானால் ஒவ்வொருவரும் ஒரு வசனத்தை சொல்வார்கள். ஹல்லேலூயா. அந்த வசனம் உங்களை பிடித்து இங்கே இடத்துல ஒன்று நிறுத்தியிருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் வேறு யாரும் நமக்காக இரத்தம் சிந்தவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்து வந்திருக்கிறார். திருச்சபையாய மனவாட்டியை மீட்டெடுக்க தவிர இரத்தம் முழுவதையும் சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இரத்தம் தான் இன்று நம் சமூகத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு உள்ளத்திலும் இருக்கு, ஒவ்வொருவரிலும் இருக்கிறது. அந்த இரத்தம் வல்லமை உள்ளது, வலிமை உள்ளது, எத்தனை பிரச்சனைகளையும் தகர்க்கக்கூடியது. ஹல்லேலூயா. நீங்கள் எந்த பிரச்சனையானாலும் அவரிடத்தில் கொண்டு வரலாம். எப்பேற்பட்ட பிரச்சனையாலும் அவரிடத்தில் கொண்டு வரலாம். எப்பேற்பட்ட முடியாத காரியத்தை அவரிடத்தில் கொண்டு வரலாம். அவர் நொடியிலே தீர்த்து விட வல்லவராக இருக்கிறார். அவர் இங்கு இருக்கும்போது, உலகத்தில் இருக்கும்போது அவர் அண்டி வந்த யாருக்கும் ஒரு சுகத்தை கொடுத்தார். ஆனால் ஒன்றில் மட்டும் அவர் இது பண்ணவில்லை. எனக்கும் என் தம்பிக்கும் வழக்கு இருக்கிறத தீர்த்து விடுங்கன்னு சொன்னார். நான் அதுக்கு வல்லப்பா. ஹல்லேலூயா. நம் ஜனங்களை மீட்டெடுக்க வந்திருக்கேன் என்று சொன்னார். நான் வழக்கு தீர்ப்பு இதற்கு நான் வழக்கறிஞர் இல்லை. என்னை நான் அதற்காக பிதா என்னை அதற்காக அனுப்பவில்லை. ஹல்லேலூயா. உங்களை எல்லாம் மீட்டெடுப்பதற்காக அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை உறுதிப்படுத்த உங்களை மீட்டெடுக்க நான் வந்திருக்கேன் என்று சொல்கிறார். சிலுவையிலே அவர் 7 வார்த்தைகளையும் எவ்வாறு உரைக்கிறார் என்றால், எந்த சூழ்நிலை உரைக்கிறார் என்றால், கோர பிடியிலே, மரணத்தின் கோர பிடியிலே இருந்து அந்த அவர் சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போவர்களுக்கு பைத்தியமாயும் அதை ஏற்றுக்கொள்ள நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. அப்போ பலனில்லாத நேரத்தெல்லாம் பலனுக்கு மேல் பலனடைய சிலுவையின் உபதேசம் மிக முக்கியமானதாக இருக்கிறது. சிலுவையில் அடைந்த கோர பாடுகளை விவரிக்கும் வண்ணமாக மத்திய 27ஆம் அதிகாரம், மார்க் 15ஆம் அதிகாரத்தில் மிகவும் தெளிவாக நாம் பார்க்கிறோம். வார்த்தையானவர் இறங்கி வந்து நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு அறையப்பட்டு இந்த இரட்சிப்பை மீட்டு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வார்த்தையானவர் வருகையானார் வையகத்திலே, கன்னியின் கருவானார் கருவூலத்திலே, கருவன்று வேறானது யூத நிலத்தினிலே, வேறென்று வெற்றி கொண்டது ஜெகத்தினிலே. வார்த்தையான இயேசு வருகையான அந்த வையகத்திலே, கன்னியின் கருவானார் கருவூலத்திலே, கருவன்று வேறானது யூத நலத்தினிலே. யூதகோத்திர சிங்கம், தாவீதின் வேறுமானவர் யூதகோத்திர சிங்கம். ஹல்லேலூயா. வேறன்று வெற்றி கொண்டது ஜெகத்தினிலே. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை வெற்றி கொண்டு இருக்கிறார். நம்மையெல்லாம் விடுவித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிங்கம் எழுந்து வந்தது. மத்தேயு ராஜாவாய் நின்றது. பாடுபடும் மேசியாவாய் பலரிடம் சென்றது. மார்க்கு பாடுபடும் மேசியாவாக பலரிடம் சென்றது. திருசுத்தம் செய்ய வந்த தேவகுமாரன் என்றது. லூக்கா திருசுத்தம் செய்ய தேவகுமாரன் என்றது. உங்களை மன்னிக்கவே வந்த மனுஷகுமாரன் என்றது. ஹல்லேலூயா. ஆண்டவர் 4 கோணங்களிலே வெளிப்படுகிறார். யூதகோத்திர சிங்கமாகவும், பாடுபடும் மேசியாவாகவும், மனுஷகுமாரனாகவும், தேவகுமாரனாக வந்து நம்மை எல்லாம் மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி நாம் இந்த சிலுவையின் தியானத்தை, நாம் சிலுவையின் பாடுகளை கண் முன்பாக கொண்டு வருவோம். அந்த 7 வார்த்தையும் எவ்வாறு எந்த சூழ்நிலையிலிருந்து நமக்காக பேசினார் என்பதை, நமக்காக அந்த சிலுவையை
7 பூக்களையும் வெற்றி பூக்களை அவர் மாற்றினார் என்பதை கூர்ந்து ஜெபத்தோடு கூர்ந்து கேட்பீர்களானால் உங்களுக்கு எத்தகைய வியாதியாக இருந்தாலும் எதற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோ அத்தனை காரியத்திலையும் அவர் விடுதலையை இந்த நேரத்தில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி ஜெபத்தோடு கேட்போம். வெற்றி நிச்சயம். ஹல்லேலூயா. அன்பின் இறையரசே, உம்மை அறைந்தனர் கொடுமையின் குருசே, நீர் வெற்றி சிறந்த வீரமுரசே, வித்திட்ட எங்களது ஆன்மீக பரிசே அரசே, அன்பின் இறையரசே, உம்மை அறைந்தனர் கொடுமையின் குருசே, நீர் வெற்றி சிறந்த வீரமுரசே, வித்திட்ட எங்களது ஆன்மீக பரிசே அரசே. வஞ்சகர் உம்மை வாரினால் அடிக்க, மனம் உருகி பார்ப்போர் உமிழ்நீர் குடிக்க, உள்ளம் புறமும் வலியால் துடிக்க துடிக்க, பிதாவே இவர்களை மன்னியும் என்றே மறுமொழி கொடுக்க, பக்கத்தில் இருப்போரும் பரிகாசம் செய்ய, பழி சொற்களால் பலரும் வைய, பக்கத்தில் இருப்போரும் பரிகாசம் செய்ய, பழி சொற்களால் பலரும் வைய, தொங்கிய ஒருவனிடம் திட்டமாய் சொன்னீர், என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்றீர், என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்றீர். தன்னை பெற்ற உள்ளமும் பேதலித்து நின்றது, ஸ்திரீயே என்ற சத்தம் திடீரென எழுந்தது. பெற்ற உள்ளமும் பேதலித்து நின்றது, ஸ்திரீயே என்ற சத்தம் திடீரென எழுந்தது. அதோ உன் மகன் சீசனே, அதோ உன் தாய் ஏற்றுக்கொள் என்றது. அதோ உன் மகன் சீசனே, அதோ உன் தாய் ஏற்றுக்கொள் என்றது. எதிர்ப்போரெல்லாம் ஈட்டியாய் மாறிட, தன்னை எதிர்ப்பவரெல்லாம் ஈட்டியாய் மாறிட, இயேசு அண்ணலின் துயரம் இரட்டிப்பாய் மாறிட, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றிட, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றிட, ஆத்மதாகம் அடித்தொண்டையை அடைக்க, ஆத்மதாகம் அடித்தொண்டையை அடைக்க, தாழ்மையாய் கேட்டார் தாகம் தணிக்க, தற்குறி ஒருவன் கை தடியை எடுக்க, தாகமா இருக்கிறேன் என்றவுடன் காடியில் நனைக்க, என்றதும் இருண்டது, அகிலமும் அரண்டது, எதிர்ப்போரெல்லாம் ஈட்டியாய் மாறிட, எஸ் அண்ணலின் துயர் இரட்டிப்பாய் மாறிட, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றிட, எதிர்ப்போரெல்லாம் ஈட்டியாய் மாறிட, எஸ் அண்ணலின் துயரம் இரட்டிப்பாய் மாறிட, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றிட, ஆத்மதாகம் அடித்தொண்டையை அழைக்க, தாழ்மையாய் கேட்டார் தாகம் தணிக்க, தற்குறி ஒருவன் கை தடியை எடுக்க, தாகமா இருக்கிறேன் என்றவுடன் காடியில் நனைக்க, கசந்தது கசந்தது காடியும் கசந்தது, சாய்ந்தது சாய்ந்தது தலையும் சாய்ந்தது, கசந்தது கசந்தது காடியும் கசந்தது, சாய்ந்தது சாய்ந்தது தலையும் சாய்ந்தது, முடிந்தது விடிந்தது எல்லாம் முடிந்தது, முடிந்தது மீட்பின் பணியும் முடிந்தது, இமயம்போல் வேதனை இறுதிக்கு சென்றது, இமயம்போல் வேதனை இறுதிக்கு சென்றது, எல்லளவு உயிரும் இறுதியாய் நின்றது, பிதாவே என்ற சத்தம் பீரிட்டு சென்றது, என் நாவியை ஒப்புவிக்கிறேன் உம்மிடம் என்றது, பிதாவே என்ற சத்தம் பீரிட்டு சென்றது, என் நாவியை ஒப்புவிக்கிறேன் உம்மிடம் என்றது, என்றதும் இருண்டது, அகிலமெல்லாம் அரண்டது, ஆகாய பறவைகளும் இரண்டது, கண் மலைகளும் பிளந்தது, கார் மேகங்களும் கண்ணீர் பொழிந்தது, என்றதும் இருண்டது, அகிலமெல்லாம் அரண்டது, ஆகாய பறவைகளும் இரண்டது, கண் மலைகளும் பிளந்தது, கார் மேகங்களும் கண்ணீர் பொழிந்தது. வெற்றி வேந்தன் வெற்றி சிறந்தார், விண்ணகம் பறப்பதற்கு நம்மகம் திறப்பதற்கு, அந்த மன்னாதி மன்னன் மறுபடியும் வருகிறார், இந்த மனுக்குலத்தை ஈர்ப்பதற்கு மணவாட்டியாய் அழைப்பதற்கு. வெற்றி வேந்தன் வெற்றி சிறந்தார், விண்ணகம் பறப்பதற்கு நம்மகம் திறப்பதற்கு, அந்த மன்னாதி மன்னன் மறுபடியும் வருகிறார், இந்த மனுக்குலத்தை ஈர்ப்பதற்கு மணவாட்டியாய் அழைப்பதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை மணவாட்டியாய் அழைப்பதற்காக
சிலுவையிலே இரத்தம் சிந்தி நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சர்வ அதிகாரம் அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் வாழ்க்கையில் எதற்கும் அஞ்ச வேண்டிய தேவையில்லை, பயப்பட வேண்டிய தேவையில்லை. பயம் எப்போது வர வேண்டுமானால் நீங்கள் அச்சப்படும் போது பயம் வரும். வேத வசனம் இல்லாத போது உங்களிடத்தில் பயம் வரும். பயம் வந்தால் என்ன ஆகும்? பயம் வந்தால் நாம் வேத வசனத்தை விட்டு விலகிறவளாக இருப்போம். உலகத்தை சார நாம் எத்தனித்து கொண்டிருப்போம். நீ எப்பொழுதும் நமக்காக சிலுவையிலே வெற்றி சிறந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். அந்த வெற்றியை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். எந்த சூழ்நிலையானாலும் வெற்றியை நிலைநாட்டக்கூடிய வல்லமை நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாவீதை பாருங்க, எவ்வளோ துணிச்சலானவர். அவருக்கு அந்த வல்லமை நம்மிடம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ மட்டுமல்ல, இப்போதும் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது, இங்கே இருக்கிறோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. தாவீதை பாருங்க, ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவன். அவங்க வீட்டில் 4 பேர், 3 பேர் மிலிட்ரிக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இவர் ஆடு மாடு மேய்க்க, தாம்பண்ணி ஆடு மாடு மேய்க்க அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க மிலிட்ரிக்கு ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாம் பயங்கரமாக கரெக்டாக இருக்காங்க. ஆனால் இவர் எந்த ஒரு இதுவும் இல்லை. ஏன்னா ஒரு ஆடு மேய்க்க ஏதாவது ஆக்கித்தான்னு சொல்லி அவர் எந்த ஒரு குள்ளமாக இருக்கார், சின்னவராக இருக்கார். அதனால் அவரை ஆடு வைக்க போட்டாங்க. ஒரு நாள் அவங்க தாப்பன் என்ன பண்ணுறாங்க, நீ தம்பி அண்ணன்களுக்கு போய் இந்த பயிர் ஸ்நாக்ஸ் பயிரை அவிச்சு நீ போய் அண்ணன்களை பார்த்து அது கொடுத்துருவா, எப்படி இருக்கான்னு விசாரிச்சுட்டு அனுப்புகிறார். ஸோ அவர் போகிறாரு. அந்த நேரத்தில் கோலியாத்து 1 நாள் 2 நாள் இல்லை, 40 நாளாக நிந்தித்துக்கிட்டு இருக்கானா. யாரா தைரியம் இருக்கா? உங்கள் தேவன் இருக்கா? வா, நான் பார்த்துக்கிறேன், உங்களையும் போடுவேன். உங்கள் தேவன் பெரியவரா? நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்களாம் வாங்க, நான் உங்களை இது பண்ணுறேன்டார். 40 நாளாக கூவிக்கிட்டே இருக்கார். ஒருத்தரும் கண்டுக்கல. தம்பி போனார். என்ன பேசுகிறாரு? என்ன நம்ம தேவனை குறித்து இதாக பேசுகிறாரு, தைரியம் தான் வாங்கன்றாரு. ஏன் உங்களுக்கெல்லாம் தைரியம் இல்லையா? நீ சும்மா வா, ஸ்நாக்ஸ் கொடுக்க வந்தால் பயிர் கொடுக்க வந்தால் பயிர் கொடுத்துட்டு போய் பாரு, ஆடு மாடு போய் எங்கேயாவது மேலே போய் நீ போய் ஓட்டிட்டு பாரு, உன் வேலையை பாருண்டார். அவர் என்ன சொல்கிறார்? அல்ல, நான் அவனை மேற்கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அப்படி சொல்கிறார். அதனால் ஒன்றே பண்ணாங்க, அவருக்கு ராஜாவுக்கு தெரிவித்தாங்க, ஐயா இவர் அவனை மேற்கொள்றேன்னு சொல்கிறா. அப்படியா? எப்படிப்பா மேற்கொள்வ? என் தகப்பனுடைய ஆடு மாடை மேய்க்கிறேன். அவர் சிங்கம் புலி கரடி வந்தால் அதை நான் மேற்கொள்வேன், எனக்கு அந்த தைரியம் உண்டு. ஒரு தடவை என் கரடி வந்து மேற்கொண்டு என் ஆடை எடுத்துருச்சு, நான் ஃபைட் பண்ணி அந்த ஆட்டை கொண்டு வந்தேன். அதே மாதிரி இவனுக்கும் பண்ணுவேங்கிறார். ஹல்லேலூயா. ஆளுக்குள்ளமானவர், அவர் பயங்கர உயரமானவர், அதற்கு இதற்கு சம்பந்தம் இல்லை. ஆனால் அந்த வைராக்கியம் அவரை பார்க்கிறது. தேவனை நிந்திக்கிறாயா, உன்னப்பார் என்ன பண்ணுறேன்னு சொல்லி. அதுப்போ ராஜா சொல்லுகிறார், சரி அவருக்கு தேவையான உடையெல்லாம் ராஜா உடையெல்லாம் அனுப்பிச்சாங்க, அனுப்புங்க, அந்த போர்ச்சவனுடைய உடைகளை அனுப்புங்கன்றார். அப்போ அனுப்புகிறப்ப அவர் பண்ணுறாரு, அவரால் தூக்கம் இல்லை, எனக்கு இது வேண்டாம், நான் அந்த கவங்கள் எடுத்துக்கிட்டு நான் போகிறேன்றார். அப்போ 5 கல் கையில் வச்சுருந்தா ஒரே கல்லில் அவர் நெத்தியில் அடிச்சு உழுக்காட்டினார். அவர் கத்தியே எடுத்து அவரை கழுத்தெடுத்து வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட வல்லமை நம்ம ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. உயரம் தேவையில்லை, ஆள் முகம் தேவையில்லை, எப்படி இருக்காருன்னு தேவையில்லை, அந்த உள்ளே இருக்கிற வைராக்கியம் தான். ஹல்லேலூயா. தானியேலை பாருங்க, அந்த ராஜ்யத்தை ஆளுவதற்கு 120 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. அந்த 120 பேரில் அந்த 120 பேரையும் மேற்பார்வாகிறது 3 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. அதில் தானியேல் முதன்மையானவராக இருந்தார். அதில் ஒரு சொல்லியிருந்தாங்க, ராஜா அவங்கெல்லாம் நாங்கள்லாம் இந்த 120 பேரும் என்ன பிளான் பண்ணி என்ன செய்கிறோமோ அதை நீங்கள் ஆமோதிக்கணும்னு ஒரு சட்டம் போட்டிருந்தாங்க. சரி, அந்த மாதிரி செய்கிறேன்னு சொல்லிட்டார். என்ன சட்டம் போட்டார்னா, அவர் 40 நாளா அங்கே சிலையை வச்சுருப்பேன், அதை நீங்கள் எல்லாம் வணங்கணும், அப்படி ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கோம், அதை எல்லா பேரும் செய்கிறோம், அவரும் செய்வார் அப்படின்னு இருக்காங்க. அப்போ தானியேல் என்ன, அவர் 3 வேளையும் அவரை துதிக்கிறவர். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு சகோதரத்தை நான் எடுத்து பின்பற்றி கொண்டு இருக்கிறேன். அவர் ஆண்டவரை அவர் வழக்கம் போல் ஆண்டவர் அது போனார். ஆண்டவர் துதிக்க ஜெபிக்க போகிறாரு, இவங்க அதுக்கு தடையை தெரிவிக்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, தானியேல்கிட்ட போய் இவர் சொல்கிறாரு,
தானியேல்கிட்ட நீ இதை வணங்கணும்னு சொல்லியிருக்காங்களே, நீ ஏப்பா அப்படி இருக்க? நான் வணங்க மாட்டேன், என் ஆண்டவர் தவிர ஒருத்தரையும் யார் சிலையை நான் வணங்க மாட்டேன் அப்படின்றார். அப்போ ராஜா என்னன்னா பார்க்குறாரு, அவன் திறமைசாலி, எல்லாத்திலும் முதன்மையான ஆள். திறமைசாலி எல்லா பேருக்குமே பிடிக்கும். இப்போ திருச்சபையில் திறமைசாலி நல்லா செய்கிறவங்கன்னா அவங்க தனி ஒரு கவனம் உண்டு அவருக்கு மேலே. அந்த மாதிரி ராஜாவின் கவனத்தை ஈர்த்திருந்தார் தானியேல். ரொம்ப நல்ல பையனாச்சே, எழுந்து சொன்னோடனே டக் டக் முடிக்கிற ஆளாச்சே, எவ்வளோ திறமைசாலி ஆச்சே, ஏன்னா இவருக்கு இந்த மாதிரி சோதனை போய் இருக்குது அப்படின்ட்டு அவர் தயங்கி கொண்டு அப்படி அவர் நமஸ்கரிக்கலாம். அவர் சிலையை வணங்கலைன்னா சிங்கக்கபியில் போடுகிறார்கள். ஆனால் அந்த ராஜா கேட்குறார், தானியேலே, உன் தேவன் உன்னை தப்பிக்க வல்லவராக இருந்தாரா? ஆம் ராஜாவே, நீ சொல்லபடி இருந்தாருங்க. ஹல்லேலூயா. ராஜாவுக்கே அவர் அந்த அந்த துணிச்சலை கொடுத்தவர். ராஜா அவர் மேல் ஒரு பற்று வச்சிருக்கிறார். திறமைசாலி இல்லை, எல்லாத்துக்கும் முதன்மையானவர் அவர் தான். ஸோ அவர் மேல் தனியாக ஒரு பற்று வச்சிருக்கிறார். அத்தகைய பற்று, அத்தகைய துணிச்சல், அத்தகைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் நாம் ஆண்டவரை தேடுவதற்கு எந்த ஒரு தடையும் ஏற்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. நான் எனது சாட்சியை சொல்கிறேன் சுருக்கமாக. நான் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவன். நாங்கள் 5 அண்ணன் தம்பி, நான் கடைசி பையன். எனக்கு மூத்த அண்ணன் திருச்சபைக்கு போய் கொண்டு இருந்தார். நான் பள்ளிக்கு போய் கொண்டு இருந்தேன். அப்போ திருச்சபையில் நாம் இந்த மாதிரி சபை நடந்து கொண்டு இருந்து அவர் போய் கொண்டு இருந்தார். அப்புறம் அவரை கிண்டல் பண்ணுவேன், அல்லேலூயா அல்லேலூயான்னு சொல்லி. கர்த்தர் ஒன்றே ஒரு தான் பிடிப்பார் அப்படின்னு எங்கள் பாஸ்டர் சொன்னார் அப்படின்னு சொன்னார். சரி அல்லேலூயா அப்படின்னு சொன்னேன். நாட்கள் ஆனது. எங்கள் ஸ்கூலில் பைபிள் கொடுத்தாங்க, கிடியன். அந்த பைபிளை கொடுத்தாங்க. பைபிளை வாசிக்க ஆரம்பித்தேன். அந்த போதகர் ஒரு இடம் கேட்டார், ஏப்போ அங்கே இருக்க சிலைகள்லாம் வணங்குறிய, பைபிளை வணங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்குதே, அதை நீ படிச்சியா அப்படின்னாரு. இல்லையா பாஸ்டர், படிக்கலையே. அப்போ சங்கீதம் 115 எடுத்து கொடுத்தார். நம்முடைய தேவன் பரலோகத்திற்கார், தம் சித்தமான யாவையும் அவர் செய்கிறார். அவருடைய விக்கிரகங்களோ வெள்ளியும் பொண்ணு மனுஷனுடைய கைவேலைமையாக இருக்குது. அது வாயிருந்தாலும் பேசாது, கையிருந்தும் தொடாது, கால் இருந்து நடவாது, மூக்கிருந்து முகராது, தொண்டை இருந்து சத்தமிட மாட்டாது. அதை பண்ணுகிறவர்கள் நம்ம நம்புகிற யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஹல்லேலூயா. அதை பார்த்தேன். ஆமாம், அந்த கோயில் ஆர்சி கோயில் அப்படி தானே இருக்குது. அப்போ நம்ம தேவன் பரலோகத்திற்கார், தமக்கு சித்தமான யாவையும் அவர் செய்கிறார். அவருடைய விக்கிரகம் வெள்ளும் பொண்ணு கைவேலையமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அந்த ஃபாதர்கிட்ட ஹெட் மாஸ்டர் தான் ஃபாதர், அவர்கிட்ட போய் கேட்கும்போது, இல்லை இது இந்துக்களுக்கு சாமியாரே, இதில் நமக்கு கை கால் மூக்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி நம்ம சாமிக்கு இருக்குல்ல எல்லாமே அப்படின்னார். நீ என்ன நேற்று லேட்டாக வந்த 2 அடி வச்சு விட்டான் பாரு, நீ கரெக்டாக நேரத்துக்கு வரனார். டீச்சர் ஒரு நல்ல ஒழுக்க டீச்சர் இருக்காங்க, ஸ்கிராப் டீச்சர். அவங்கள்ட்ட டீச்சர் நம்ம சாமியெல்லாம் கும்பிடுறா பைபிள் இருக்காமே அப்படின்னு கேட்டேன். அவங்களும் பார்த்துட்டு இல்லை அது ஹிந்துக்கு அப்படின்னாங்க. இல்லை டீச்சர், நம்ம சாமிக்கு கைகால் மூஞ்சியில் இருக்குன்னா என்ன பண்ணாங்க, அதெல்லாம் யாரும் சரியாகவே சொல்லலை. நான் அன்று என்னுடைய கண்களை திறந்தார். நான் ஐயா நடத்தும் சபைக்கு போய் அவர் பண்ணுற கிராம ஊழியத்தில் எல்லா ஊழியத்தையும் கலந்துக்குவேன். ஊழியன்னு சொன்னவொடனே நான் தான் முதல் ஆளாக இருப்பேன், நான் தான் ட்ரம்ஸ் அடிப்பேன், நான் தான் அதை பேசுவேன். அப்போ மெக்கஃபோன் ஒழிச்சு கொடுத்துருப்பாங்க. தகரத்தில் மைக்கெலாம் கிடையாது, அப்போங்க இதாக இருக்கும். அதில் பேச வருத்தப்பட்டு பாரசமக்கள் எல்லோரும் இடத்துல பாருங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்காரு போயிட்டு கிராமம் சொல்லுவேன். அப்போ கர்த்தர் என்னை தேர்ந்தெடுத்தார். சென்னைக்கு தொடர்ந்து படிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். படித்தோம், கேட்ரிங் டெக்னாலஜி முடித்தேன். கேட்ரிங் டெக்னாலஜி முடித்தோம். நான் ஏன் பாவிக்கும் பரதேசிக்கும் போய் சமைக்கணும், அவங்களுக்கு ஏன் போய் இது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வந்தது. அந்த ஊழிய எண்ணமாகவே இருந்தது. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் இங்கே நிற்கிறேன் என்று சொன்னால் அந்த எண்ணமும் ஆண்டவருடைய செயலும் தான். ஹல்லேலூயா. அப்படியாக நான் எனக்கு கப்பலில் கிடைத்தது, அமெரிக்கா கிடைத்தது, சிங்கப்பூர், இப்படியாக தான் அந்த கேட்ரிங் டெக்னாலஜி முடித்தா ஈஸியாக போகலாம், எந்த நாட்டுக்கு வேணாலும் ஈஸியாக போகலாம், கிடைச்சது. அதற்கு நாம் ஏன்னு போயிட்டாங்க, தண்ணி குடிக்கிறவங்களுக்கும் கூத்தாடுறவங்களுக்கு நாம் ஏன் அவங்களுக்கு போய் இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அருமையான போதகர் டி மோகனுடைய அவங்க மச்சா அவர்
அமெரிக்காவிலேருந்து ஒரு போதகர் இருக்கிறார், அவருக்கு உடன் ஊழியக்காரா இருங்க, அவரோடு இருங்க அப்படின்னு சொன்னார். நான் அவரோடு வந்து 22 ஆண்டு காலம் அவரோடு இருந்தேன். ஊழியத்தின் எல்லா வகை காரியங்களையும் கற்றுக்கொண்டேன். ஆண்டவர் நன்றாக பயிற்றுவித்தார். அப்புறம் எனக்கு திருமணமானது, 2000 திருமணமானது. திருமணமானவர் நான் போய் ஐயா சொன்னார், அமெரிக்கா போகிறவர், தம்பி நீ ஒரு சபையை ஆரம்பி, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. ஐயா, ஆண்டவர் சொல்லாமல் நான் ஆரம்பிக்க மாட்டேன், நீங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்க நாளைக்கு பண்ண மாட்டீங்க, உங்கள் மனசில் நம்பி நான் ஆரம்பிக்க மாட்டேன்னு சொன்னேன். அவர் அமெரிக்கா போய் விட்டார், அவரும் இறந்து விட்டார். அவர் இறப்பிற்கான எல்லா காரியங்களும் நான் இங்கிருந்து செய்தேன். அவ்வாறாக ஆண்டவர் சொன்னார். அப்புறமேல் இப்படி அந்த கொரோனா டைமில் எங்கள் தம்பி உங்களை எல்லா இதுலேயும் வளர்த்துருக்க வேணும், ஊழியத்தில் எல்லா சூழ்நிலையிலும் எல்லா காரியங்களையும் உங்களுக்கு வளர்த்து வச்சுருக்கேன், நீங்கள் எதுக்காக என்ன தயங்கிக்கிட்டே இருக்கிறீங்க? ஆனால் ஞானஸ்தானம் 96லேருந்து இது வரைக்கும் ஒரு 65 பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறேன். ஹல்லேலூயா. அவர்களெல்லாம் கேட்பேன், பார்ப்பேன், ஐயா சபைக்கு போகிறீங்களா? போகிறேன், இப்போ போகிறதில்ல அப்படின்னு பாதி பேர் அப்படியே இதாக இருந்தாங்க. ஆண்டவர் ஒரு நாள் பேசினார் இந்த கொரோனா பீரியடில், தம்பி உங்களுக்கு எல்லா திறமையும் என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு வயசு 50 ஆச்சு, என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் எல்லா திறமையும் கொடுத்தாச்சு, எதுக்காக தயங்கிட்டு இருக்கீங்க? ஏன் ஊழியம் செய்ய மாட்டீங்க? ஏன் தயங்கிட்டு இருக்கீங்க? என்ன தான் உங்கள் ஐடியா, என்ன தான் ஐடியா அப்படின்னு கேட்டார். ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரை சொன்னார். அவர் காணொலியின் மூலமாக யாத்திரகம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. மோசேக்கு இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்களாக. சபையை கட்டுறது எப்படி ஆண்டவரே? எல்லாம் முடிஞ்ச அமெரிக்கா கொண்டேன், எல்லா பேரும் கொண்டேன், சபையை கட்டுன்னு சொன்னால் இப்போ எப்படி ஆண்டவரே சபையை கட்டுறது அப்படின்னு சொன்னேன். யாத்திராம் 25ஆம் அதிகாரம் தானே. ஆண்டவர் மோசேயிடம் தமக்கு ஆலயம் கட்டும்படி இவ்வாறு கூறுகிறார், இஸ்ரவேல் புத்திரை எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவர் எவனோ அவனத்தில் எனக்கு காணிக்கை வாங்குவீர்களாக அப்படின்னு ஆண்டவர் பேசினார். ஸோ ஆண்டவர் சபையை கட்டுவதற்கு நம்ம ஆயத்தப்படுத்துகிறார் என்று அறிந்தேன். அதற்காக எவ்வாறு வாங்க வேண்டும் என்று அறிந்தேன். நம்ம அரசாங்கத்தின் மூலமாக ஒரு இடம் கிடைத்தது. 3 கிரவுண்டு 2.25 கோடி, அன்ஷிப்டு இடங்குன்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஓரமாக இருக்கும். ஸோ அதற்காக பிரயாசப்பட்டு அதற்காக பணம் கட்டி, திருச்சபையின் பேரில் பணம் கட்டி அதற்கு எல்லாம் ஒரு 25% பணி முடிந்திருக்கிறது. இந்த 60 பேரும் சிதறுண்டு அங்கங்கே போய்கிட்டு இருக்காங்க. ஒரு உபதேசம் ஒருத்தருக்கு பிடிக்கல, அங்கே உள்ள உபதேசம் பிடிக்கிறதில்ல, அவங்களுக்கு பிடிக்கிறதில்ல, அவங்க போகிறதில்ல. இப்படியாக நிலையில்லாத ஒரு காரியமாக இருந்து கொண்டு இருக்கார்கள். அவர்களை நடைப்படுத்துவதற்காக ஆண்டவர் நீ சபையை கட்டுவாயாங்கன்னு சொன்னார். அதை நீ கட்டவும் வேணாம்பா, மனப்பூர்வமாக நீ போய் அருவி, மற்றவங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு ஆரம்பித்ததில் எந்த ஒரு தயக்கமே இல்லை. ஆண்டவர் கரெக்டாக நடத்திக்கிட்டே வர்றார். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் வரப்போகிறார். அவர் வருமாக நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அதுமான போதவர் சொன்னார், நாம் செய்து கொண்டே இருக்கணும். நமக்கு என்ன, நம்ம ஆத்மா ஊழியம் பாரம், ஆத்மாக்கள் சேகரிக்க, ஆத்மாக்கள் ஊழியம் செய்ய, நம்ம ஊழியத்தை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர் ஏன் வர்றாரு, நீங்கள் ஏன் சிலவை கேட்குறாரு, அவர் தான் வர்றேன்றாரு, நீ ஏன் சபையை கட்டுற அப்படின்ற. அப்படி நாம் செய்வது நம்ம கொடுத்த பணியை நாம் செயல்படுத்த வேண்டும். அவர் பணியை அவர் செயல்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்போ அப்படி இருக்கப்போ ஆண்டவர் வரப்போகிறார். இந்த சூழ்நிலை எல்லாம், காலத்தின் சூழ்நிலை எல்லாம், வானங்களும் நிலை மாறிக்கொண்டிருக்கிற, கோள்களும் நிலை மாறிக்கொண்டிருக்கிற, இயற்கையும் மாறி மாறி பாருங்கள், இயற்கை பாருங்கள், இயற்கையும் மாறிக்கிட்டே இருக்குது. மனித பண்புகளும் அன்பும் குறைந்து போய்கிட்டு இருக்கு. மற்ற 24ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் முழுமையும் படிப்பீர்கள். ஆனால் ஆண்டவர் வருகைக்கு முன்பாக என்னென்ன அடையாளங்களும் என்னென்ன சம்பவங்களும் என்னென்ன குறைகளும் இருக்கும் என்பதை இந்த 24ஆம் அதிகாரத்தில் திட்டம் தெளிவாக இருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் படியுங்கள்.
அன்பின் கொள்கை தந்த மறுபடியும் இயேசு வரப்போகிறார். எவ்வாறு வரப்போகிறார் என்பது தான் இந்த கவிதையின் கருப்பொருள். அன்பின் கொள்கை தந்த ஐங்கண்டங்களின் அரசனாக, ஆட்சியில் தேவ மைந்தனாக, உண்மையின் வேந்தனாக, உயிர்த்தெழுந்த உத்தமனாக, தலைமுறையாய் தன் வழிகாட்டும் தலைவனாக, ஐங்கண்டங்களின் அரசனாக, ஆட்சியிலே தேவ மைந்தனாக, உண்மையின் வேந்தனாக, உயிர்த்தெழுந்த உத்தமனாக, தலைமுறையாய் தன் வழிகாட்டும் தலைவனாக இத்தாரணி மீதினிலே தாபரித்தார், தாபரிக்கின்றார், தாபரிப்பார், வாழ்ந்தார், வாழ்கின்றார், வாழ்வார் இயேசு. அவர் உரைத்த அடையாளம் ஆங்காங்கே யுத்தம், கேட்குதே கூக்குரலின் சத்தம், கொலைகளும் நடக்குதே இங்கு நித்தம் நித்தம், கொலைகளும் நடக்குதே இங்கு நித்தம் நித்தம், நிம்மதி இல்லையே தினமும் மனித சத்தம். பஞ்சம் பகைக்கிறது, பதர்வோரையும் பாட ஏத்துகிறது, கொள்ளை நோயும் கூட வருகிறது, குழப்பங்களையே தன் ஈடாக தருகிறது, பூமியின் அங்கங்களை புரட்டுகிறது, பூமி அதிர்ச்சி மிரட்டுகிறது. பஞ்சம் பகைக்கிறது, பதர்வோரையெல்லாம் பாட ஏற்றுகிறது, கொள்ளை நோயும் கூட வருகிறது, குழப்பங்களையே தன் ஈடாக தருகிறது, பூமியின் அங்கங்களை புரட்டுகிறது, பூமி அதிர்ச்சி மிரட்டுகிறது. அன்பும் கூட தனிந்து போனது, இங்கே அன்பும் கூட தனிந்து போனது, சிலரிடம் மறைந்தும் போனதும், மனித மனம் மாறி போனதும், மனதில் கவலை ஊறி போனது. அன்பும் கூட தனிந்து போனது, சிலரிடம் மறைந்தும் போனது, மனித மனம் மாறி போனது, மனதில் கவலை ஊறி போனது. மௌனமாய் இருக்க மனமில்லை, மரித்தோர் துணையும் இங்கே இல்லை. மௌனமாய் இருக்க மனமில்லை, மரித்தோர் துணையும் இங்கே இல்லை. உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கிறதே மனம், உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கிறதே மனம், மண்டியிட்டு கதறுகிறதே தினம். இத்தனை சம்பவங்களும் இறுதி ஊர்வலம் வர ஏன் இன்னும் தயக்கம் இயேசுவிடம் வர? இத்தனை சம்பவங்களும் இறுதி ஊர்வலம் வர ஏன் இன்னும் தயக்கம் இயேசுவிடம் வர? தெய்வ வார்த்தையில் உண்டானது வானம், அவர் வருகையை தெரிவிக்கிறதே விஞ்ஞானம். தேவ வார்த்தையில் உண்டானது வானம், அவர் வருகையை தெரிவிக்கிறதே விஞ்ஞானம். அனுதின வேத தியானம் காட்டுகிறதே அவர் வருகையின் கோணம். எக்காலம் தொனித்தே இயேசு வருவார், மின்னல் வேகத்தில் மீண்டும் வருவார். எக்காலம் தொனிக்க இயேசு வருவார், மின்னல் வேகத்தில் மீண்டும் வருவார். மேகத்தில் தோன்றி மீட்டெடுக்க வருவார், இமைப்பொழுதிலே நம்மை எடுத்துக்கொள்ள வருவார். மரித்தவர் முதலில் மறுரூபம் பெறுவார், மற்றவரெல்லாம் பின் மறுரூபம் அடைவார். இயேசுவை ஏற்றுக்கொள்வோரும் இதில் இடம்பெறுவார். இங்கிருந்து எடுத்துக்கொள்ள இயேசு வருகிறார். வருகிறேன் என்றவர் வருகிறார், நம்மையும் வாருங்கள் என்று அழைக்கிறார், அழைக்கிறார், அழைக்கிறார். எக்காலம் துணித்த இயேசு வருவார், மின்னல் வேகத்தில் மீண்டும் வருவார். மேகத்தில் தோன்றி மீட்டெடுக்க வருவார், இமைப்பொழுதிலே நம்மை எடுத்துக்கொள்ள வருவார். மரித்தவர் முதலில் மறுரூபம் பெறுவார், மற்றவரெல்லாம் பின் மறுரூபம் அடைவார். இயேசுவை ஏற்றுக்கொள்வோரெல்லாம் இதில் இடம்பெறுவார். இங்கிருந்து எடுத்துக்கொள்ள இயேசு வருகிறார். வருகிறேன் என்றவர் வருகிறார், நம்மையும் வாருங்கள் என்றே அழைக்கிறார், அழைக்கிறார், அழைக்கிறார். ஹல்லேலூயா! அவர் வர காத்திருக்கிறார், வர தீவிரமாக இருக்கிறார். நாம் ஆயத்தப்பட வேண்டும். எனக்கு 2 பிள்ளைகள். மூத்த பிள்ளை ரூத் பிரின்சி, 2வது பையன் ஜான் சாமுவேல், 2வது பையன். மூத்தவங்களுடைய நான் ஆண்டவர், அதாவது ஊழியத்துக்கு எல்லா காரியங்களும் இருந்தும் அந்த ஊழியத்தை செய்யலை. நான் ஞானஸ்தானம் கொடுப்பேன், போவேன், ஊழியத்தை எல்லா தீவிரமாக காமிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் ஆண்டவர் அந்த கொரோனா பேசினேருந்து அதற்கான சபை கட்டு இருக்கேன் எல்லா பணிகளையும் என் மகள் கூட இருந்து அழகாக பண்ணாங்க. அவங்க குயின் மேரிஸ் காலேஜில் 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் ரொம்ப போல்டாக இருப்பாங்க, எல்லா பற்றியும் சத்தியம் சொல்லுவாங்க. எப்போ யாருக்கு பட்டாலும் சத்தியம் சொல்லுவாங்க, பிள்ளைங்கிட்ட சத்தியம் சொல்லுவாங்க, காலேஜில் சத்தியம் சொல்லுவாங்க.
அதனால் அங்கே ஒரு சில இது இருந்தது. நான் படிப்பில் ரொம்ப இதாக இருப்பாங்க, A+ எல்லாத்துலேயுமா. அவங்க ப்ராஜெக்ட் ஒன்று போட்டாங்க. அப்போ அதில் அந்த பிள்ளைங்கள்லாம் இந்த பிள்ளை வராதுன்னு சொல்லி உள்ள ஒரு பிள்ளை ஸ்லோ பாய்சன் கொடுத்து அது இறந்து போய் விட்டது. அதுக்காக 5 கேஸ் போட்டு ஏன்னா கர்த்தர்கிட்ட போயிருக்காங்க, அவர் முக்கியம் இருக்காங்க. ஆண்டவர் நான் என்ன ஆண்டவர் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு அவர் ரொம்ப துக்கமாக பண்ணும்போது வெளியேறப்பட்ட ஆத்மா அது என்னிடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னார். 2-3 தரிசனத்தில் காமிச்சார். வெறும் மேக மண்டலத்தில் ஏஞ்சல்ஸாக இருக்காங்க, இவங்க முகம் தான் காட்டுறாங்க, சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி தான் ஆண்டவர் காமிச்சார். அப்போ அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, 22 நாள் ஐசியூவில் இருந்தாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு நாள் அவர் இறக்கிறதுக்கு முன்பாக, அப்பா உண்மையிலே ஆண்டவராக இருப்பா, நம்ம சபையை கட்டி எல்லா பேரும் ஒயிட் ஒன்று போய் எல்லாமே ஒயிட் ஒன்று போட்டு ரெடியாக இருக்கணும். அப்படியாம்மா? ஆமாப்பா, உண்மையிலே வர்றாருப்பா, உண்மையிலே வர்றாருப்பா, உண்மைதான்ப்பா அப்படின்னு பலமுறை சொன்னாங்க. அவருக்கு இறந்த பிறகு தான் அப்போ அது தெரிகிறது. அல்லேலூயா. அப்போது அவர் சீக்கிரம் வரப்போகிறா என்கிற அந்த தொனி கேட்கிறது. நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். விடாத காரியங்கள்லாம் விட்டு விடணும். மறுபடியும் இப்போ செய்த காரியங்களையே செய்து இருக்கக்கூடாது. அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. சில காரியங்கள் அடம் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. சில விட காத்த விட மாட்டாங்க. எப்போவுமே குணத்தை மாற்றாமல் அந்த குணமாகவே இருப்பாங்க. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக எப்படி இருந்தார்களோ அப்படியாகவே தன் மனப்பான்மையை மாற்றிக்கொள்ளாமல் அப்படியே இறுக்கமாக இருப்பார்கள். ஆனால் எப்போ தான் மாறப்போகிறோம்? நமக்காக ஆண்டவர் மீட்டிங் எடுத்துட்டார். சிலுவையில் தன் ரத்தத்தை முழுவதும் நமக்காக சிந்திட்டார். மறுபடியும் நாம் அந்த பழைய நிலைமையிலே இருந்தால் நான் எப்போ மாறப்போகிறோம்? எப்போ அவருக்கு அப்படி எதிர்பார்க்குற காரியத்தை நாம் நடத்த போகிறோம்? எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் நானும் அவர் வரப்போகிறார். அதற்கான பணிகளை நாம் மேற்கொள்வது கடமையாக இருக்கிறது. யாருக்கெல்லாம் அக்கம் பக்கத்தில் யாருக்கெல்லாம் சத்தியம் சொல்ல வேண்டுமோ, யாருக்கெல்லாம் சபை கொண்டு வர வேண்டுமோ, அந்த கடமை நம்மிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. ஐயா அருமையாக அப்போதிக்கிறவங்க ஐயா நல்ல ஐயா கொடுத்துருக்கார் ஆண்டவர் உங்களுக்கு. அவர் மிக எளிமையாக அழகாக, எவ்வளோ அழகான பாட்டு, அந்த பாட்டு அழகாக இருந்தது. இப்படியே அழகாக சொல்லி உங்களுக்கு சின்ன பிள்ளை மாதிரி எல்லாம் சொல்லி வளர்க்கிறார்கள். நீங்கள் கொடுக்குற சத்தியத்தை கவனமாக கேட்டு அதை பின்பற்ற வேண்டும். ஆண்டவருக்கு புகழ்ச்சியாக, வைராக்கியமாக, வாஞ்சையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஊழியத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும். இன்னும் காலம் ரொம்ப நாள் கிடையாது. நான் நினச்சேன் மக இறக்கிறதுக்கு முன்னாடி இது பெரிய உலகம், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படிலாம் இருப்போம் அப்படின்னு யோசித்தோம். ஆனால் அவங்க இறந்த பிறகு ஒன்றா உலகம், என்ன காலம், அது ஒன்றும் இல்லை, என்ன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக ஆகிப்போச்சு. அப்போது இந்த காலங்களும் சூழ்நிலை மாற மாற மனுஷனுடைய நிலைமையும் மாறிக்கிட்டே வரும். ஆனால் மாறாதவர் நம்மளத்தில் இருக்க. காலங்கள் சூழ்நிலை மாறினாலும் வானமும் பூமி ஒளிந்தாலும் என் வார்த்தை ஒருபோது ஒளிந்துள்ளப்போ ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொருவரையும் நாம் இழக்கிற தருணம் இருக்கிறது. 15 வயது ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் சில பேரை இழக்க வேண்டியிருக்கு. அங்கிட்டு 10 வருஷம் கழிச்சு சில பேரை இழக்க வேண்டியிருக்கு. யாரை எப்படி இழந்தாலும் ஆண்டவரை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அதான் எனக்கு அதிகமாக சொன்னார். எப்போ அவங்க என் பிள்ளை இடத்துல இருக்காங்க நிம்மதியா, நீங்கள் கொடுத்த வேலையை செய்யுங்க, நீங்கள் கொடுத்த வேலையை தீவிரமாக செய்யுங்க என்று ஆண்டவர் சொல்கிறார். அத்தகைய உள்ளத்தை உங்களுக்கும் கொடுத்துருக்கிறார். இந்த காலம் கடைசியாக இருக்கிறது. நான் எப்படி தான் போகிறேன்னா ஒரு பயங்கரமாக இருக்குது சூழ்நிலை. ஒரு பாதுகாப்பே கிடையாது. பாதுகாப்பு நான் வந்து இந்த உலகத்தில் ஓநாய்க்குள்ளே நம்மளை அனுப்புறதுன்னு சொல்கிற மாதிரி சொன்ன ஓநாய்க்குள்ளே அனுப்பிச்ச மாதிரி தான் இருக்கேன். இப்போது ஓநாய் கூட்டத்துக்குள்ளே இருக்க மாதிரி தான் இருக்கிறோம். ஆனால் நம்மை கர்த்தர் கூட இருந்தே பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். அந்த பாதுகாப்பை நாம் உறுதி செய்ய அவருக்காக நாம் உழைக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும். இந்த கடைசி காலங்களில் அவருக்காக நாம் எழுந்து பிரகாசிக்க வேண்டும். அநேக ஆத்துமாக்களை அவர் போல் ஈர்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை தவிர உனக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஒன்றுமே உனக்கு எத்தனை சொத்து என்ன சம்பாரித்து வச்சாலும் அதை நம்ம மீட்க போகிறதில்ல. சொத்து சேர்த்து வச்சவங்கெல்லாம் இறந்தாங்க, அவங்க பார்த்திங்க சும்மா தான் போனாங்க. அதனால் நாம் இருக்க இழக்க வேண்டும், உணவு சாப்பிட உணவு வேண்டும், அவருக்காக ஊழியம் செய்ய வேண்டும். இதை மட்டும்தான் நிலை நிற்க போகுது, வேறு எதுவும் நிலை நிற்க போகிறதில்ல. உடுக்க உணவும் இருக்க இடமும் ஊழியமும் இதான் நிலை நிற்க போகுது. மற்றெல்லாம் விட்டு தான் போகணும். வெறுமையாக வந்தோம், வெறுமையாக தான் போப்போம். வெறுமையாக போகக்கூடாது. அவருக்காக ஒரு கூட்ட ஆத்மாக்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு அந்த திருச்சபை கட்டுவதற்கான
எந்த வகையில் கட்டப்படி 25% முடிஞ்சிருக்குது, மீதியான காரியம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்காக ஒரு சீரிய பேம்ப்ளெட் போட்டிருக்கேன். அருமையாக ஐயாட்ட ஒரு 5 பேம்ப்ளெட் கொடுத்துட்டு போகிறேன். அதில் நீங்கள் வாசியுங்கள், ஜெபிங்கள். நீங்கள் ஜெபந்தான் அங்கே முக்கியம். ஜெபிக்கும் போது காரியங்கள் அதான் நடக்கும். நான் ஃபஸ்ட்டு ஒரு புத்தகம் போட்டேன். அந்த சின்ன பையன் மாதிரி பண்ணுங்க, அது 12 வயசில் வச்சுக்கப்பட்டப்போ எடுத்த ஃபோட்டோ இது. அப்போங்க பிசாசானது புஸ்தகம் வெளியே வந்த கேட்ட கவிதைகள்லாம் அந்த புஸ்தகமாக போட்டேன். அந்த புஸ்தகத்தை வெளியே விடாமல் பிசாசு அவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணி வெளியே விடாமல் 1 வருஷமாக 1.5 வருஷமாக ப்ரெஸ்லேயே அலைஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு போதகன்கிட்ட இருந்தார். அவர் சொன்னார், தம்பி நீங்கள் எழுதுன நல்லா இருக்குது, இதை போய் ஒரு தொழிலதிபர் இருக்கார், அவர்கிட்ட காமிச்சு இதை வெளியிட சொல்லலான்னு. அப்படிங்களா ஐயா, வாங்க போன்னு கூட்டி போனார். அப்படிங்களா தம்பி, திங்கக்கிழமை வாங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்கய்யா. திங்கக்கிழமை போனோம். அப்படிங்களா தம்பி, இது என்ன மாதம்? 3வது மாதம் ஐயா. 4வது மாதம் 4ஆம் தேதி வந்துருங்கண்ணார். 4வது மாதம் 4ஆம் தேதி போட்டார். வந்துட்டிங்களா? சரி தம்பி, அடுத்த வாரம் வாங்கண்ணார். அடுத்த வாரமா? இப்படியே 1.5 வருஷம் ஆகி போச்சு. அங்கே ஒரு தம்பி என்ன பண்ணார், புதுசாக வருது இப்போ ப்ரெஸ்ஸில் இருக்குது, எல்லாம் அடித்தாச்சு, வரப்போகுதுன்னு சொல்லிக்கிருந்தோம். அப்போ பாருங்கள் ஆண்டவர் எப்படி பேசுகிறாருன்னு. ஒரு பையன் டெய்லர் கடையில் காஜாவை பண்ணிக்கிறான். அவன் சின்ன பையன்தான். ஏன்னா புதுசாக எப்போ நான் வரேன், ஐயா என்னப்பா சும்மா இருப்பான், அது வரப்போ வருமா வராதா பாருங்கள். சின்ன பையன் வருமா வராதா? டேய் வருமா வராதா மட்டும் சொல்லு, என்னப்பா அதுக்கு தயங்கம்? ஒரு 10,000 ரூபா கட்டணும்ப்பா, அதை சொல்லு. இங்கப்பா அண்ணா, இந்த அண்ணாவை எங்கள் அக்கௌண்ட்டு கூட்டி போகிறேன். சின்ன பையன் கூட்டிகிட்டு போய் 10,000 வாங்கி கொடுத்து மீட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பாருங்கள் எப்படின்னு செய்கிறாருன்ட்டு. இப்போ தொழிலதிபரை நம்பி 1.5 வருஷம் நடந்துக்கிட்டு இருந்தோம், அது ஒன்றும் நடக்கலை. ஆனால் பாருங்கள் ஆண்டவர் சிறிய யாரை கொண்டு என்ன செய்கிறேன்னு யாருக்கும் தெரியாது. ஹல்லேலூயா. அப்படியாக நமக்கு அவர் உதவி செய்ய வல்லவராக இருக்கார். நம்முடைய காரியங்களிலும் அவர் அப்படியே செய்வார். ஹல்லேலூயா. நீங்கள் ரட்சிப்பு நிறைந்த பாத்திரமே, உங்கள் இதயத்தில் நிறைந்ததெல்லாம் ஸ்தோத்திரமே, நீங்கள் பரிசுத்தம் நிறைந்த பர்வதமே, உங்கள் பாதம் நழுவாத துருகமுமே, நீங்கள் தேவன் தங்கும் இருப்பிடமே, உங்கள் தேவைகள் அனைத்தும் குறிப்பிடுமே. எத்தனை துன்பம் வந்தாலும் எதிர்த்து நில்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை துன்பம் வந்தாலும் எதிர்த்து நில்லுங்க. தனக்கு வரும் துன்பத்தை தகர்த்து தள்ளுங்க. நிந்தை வந்தாலும் நிமிர்ந்து நில்லுங்க. நீதியின் சூரியன் இயேசுவிடம் செல்லுங்க. விசுவாச வாழ்க்கையில விருத்து கொள்ளுங்க. வீணான வார்த்தைகளை எல்லாம் விட்டு தள்ளுங்க. வேத வசனம் கொண்டு நில்லுங்க. இனி வரும் துன்பத்தை இயேசுவிடம் சொல்லுங்க. ஜபத்திலே ஜெயம் கொள்ளுங்க. ஜெயம் பெற்றோரே, இனி வரும் சோதனைகளை எல்லாம் வெல்லுங்க. இயேசு ஒன்றே வேண்டும் இந்நேரத்திலே, இறைவன் ஒன்றே வேண்டும் நம் இதயத்திலே, இன்பங்கள் வேண்டும் மத்தியிலே, துன்பங்கள் ஒழிய வேண்டும் துதியிலே, பாசம் என்னும் பந்தலிலே அவரை பாடி துதிப்போம் பக்தியிலே, உள்ளமை என்னும் ஒற்றுமையிலே அவரை உறுதிப்படுத்துவோம் சத்தியத்திலே, போற்றி துதிப்போம் பூமியிலே, நமக்கு புண்ணியம் உண்டு பரலோகத்திலே, ஆடி பாடுவோம் நம் ஆலயத்திலே, நம்மை அழைத்தவர் இருக்கார் பக்கத்திலே, இயேசுவையே உயர்த்தும் நம் வாழ்க்கையிலே, வீரவாகை சுடுவோம் தேவ ராஜ்யத்திலே. இயேசு ஒன்றே வேண்டும் இந்நேரத்திலே, இறைவன் ஒன்றே வேண்டும் நம் இதயத்திலே, இன்பங்கள் வேண்டும் மத்தியிலே, துன்பங்கள் ஒழிய வேண்டும் துதியிலே, பாசம் என்னும் பந்தலிலே அவரை பாடி துதிப்போம் பக்தியிலே, உள்ளம் என்னும் ஒற்றுமையிலே அவரை உறுதிப்படுத்துவோம் சத்தியத்திலே, போற்றி துதிப்போம் பூமியிலே, நமக்கு புண்ணியம் உண்டு பரலோகத்திலே, ஆடி பாடுவோம் நமது ஆலயத்திலே. ஹல்லேலூயா. ஆடி பாடுவோம் நம் ஆலயத்திலே, நம்மை அழைத்தவர் இருக்கார் பக்கத்திலே, இயேசுவையே உயர்த்துவோம் வாழ்க்கையிலே, வெற்றி வாகை சுடுவோம் தேவ ராஜ்யத்திலே, இயேசுவை உயர்த்துவோம் நமது வாழ்க்கையிலே, வீர வாகை சுடுவோம் தேவ ராஜ்யத்திலே. வாழ்க கிறிஸ்தவம், வளர்க தேவ அன்பு, ஓங்குக நமது திருச்சபையின் ஊழியம். வெற்றி வேதனை இயேசு நாமத்தில் நன்றி வணக்கம். ஹல்லேலூயா. வாழ்க வளமுடன்.